இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆண்டவராக தேவனே உம்மை மகிமைப்படுத்துகிற மது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவ கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். தேவ பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக ஆண்டவரை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையினாலே மூடி மறைப்பீராக. நம்முடைய தூதர்களை காவலாக வைப்பீராக. சகல தீமைகளுக்கும் விலக்கி காத்து கொள்ளும்படியாய் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் விலையேற பெற்ற கிருபைகளை நீர் பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரை கர்த்தாவை பெருக பண்ணும்படி. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்கள் செய்கிறவர். அவருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்த புயம் இரட்சிப்பை உண்டாக்கினது. நம்ம ஒரு வார்டையும் வெல்கம் பண்ணும்போது, ஒரு ப்ரோக்ராமையும் வெல்கம் பண்ணும்போது ஹல்லேலூயான்னு கத்திட்டு கிளாப் தட்டி தான் உங்களை வெல்கம் பண்றோம். தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. மாசிலா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. சுந்தர நேமியோ அந்தர பூமியோ அதிசுந்தர நேமியோ. ஐந்தொரு நாளிலே திருமுந்தின ராகிய ஜெய ஜெய. மாசிலா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. மாசிலா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. மாசிலா தேவபுத்திரன் மானிடனானா ரே ஜெய ஜெய. மாசிலா தேவபுத்திரன் மானிடனானா ஜெய ஜெய. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கற்பத்தின் கனி
அவரால் கிடைக்கும் பலன். ஐசையா 60:22 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் எழுதியிருக்கிறது போல இப்போ சண்டே ஸ்கூல் கியூட்டான குட்டீஸ் வந்து ஸ்டேஜையே அவங்க பெர்ஃபார்மன்ஸ்னால ரூல் பண்ண போகிறாங்க. வான்வெள்ளி பிரகாசிக்குதே, உலகின் ஒளி வீசிடுமே. இயேசுவரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே, மனமே மகிழ்வாகிடுமே. வான்வெள்ளி பிரகாசிக்குதே, உலகின் ஒளி வீசிடுமே. இயேசுவரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே, மனமே மகிழ்வாகிடுமே. பசும் புல்லணை மன்றத்திலே திருபாலகன் துயில்கின்றார். பசும் புல்லணை மன்றத்திலே திருபாலகன் துயில்கின்றார். அவர் கண்ணயர்வார், நம்மை கண்டிடுவார், நல்லாசிகள் கூறிடுவார். வான்வெள்ளி பிரகாசிக்குதே, உலகின் ஒளி வீசிடுமே. இயேசுவரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே, மனமே மகிழ்வாகிடுமே. திகமேதனில் அன்புடனே இந்த செய்தியை கூறிடுவோம். திகமேதனில் அன்புடனே இந்த செய்தியை கூறிடுவோம். மகிழ்வோடு தினம் புகழ் பாடிடுவோம், அவர் பாதம் பணிந்திடுவோம். வான்வெள்ளி பிரகாசிக்குதே, உலகின் ஒளி வீசிடுமே. இயேசுவரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே, மனமே மகிழ்வாகிடுமே. இந்த மானடை தொழுவத்திலே அவர் மானிடனாய் பிறந்தார். இந்த மானடை தொழுவத்திலே அவர் மானிடனாய் பிறந்தார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், நாம் இயேசுவை வணங்கிடுவோம். வான்வெள்ளி பிரகாசிக்குதே, உலகின் ஒளி வீசிடுமே. இயேசுவரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே, மனமே மகிழ்வாகிடுமே. ஸோ அவங்கள நம்ம ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுலாமா? ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் பாய்ஸ் யூத் டான்ஸ் குரூப் ஆன் ஸ்டேஜ். ஸ்வீட்டு மின்னு கஸ்தம்ப போட்டு எஸ்சியா கொண்டாடுவோம். கால்கள் நடனமான மேள தாளங்கள் முழங்க மகிமையின் ராஜாவை வாழ்த்திடுவோம். உன்னத தேவன் அவர் உலகையாளும் ராஜா
தேவன் அவர் மனுக்குல பாவம் நீக்கும் மன்னாதி மன்னனவர் மறுபடி வரப்போகும் மாரநாதா இவர் மாரநாதா இவர் மாரநாதா இவர் மாரநாதா இவர் மாரநாதா இவர். சின்னக்கா டான்ஸ் பாட்டு மினுக்கா ஸ்டெப்பா போட்டு ஏசப்பாவை நாம் வாழ்த்திடுவோம். சில்லா சில்லுன்னு கில்டா கில்லுன்னு நடனமாடி நாம் கொண்டாடுவோம். உன்னத தேவனவர் உலகையாளும் ராஜா அவர் மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத தேவன் இவர் மனுக்குல பாவம் நீக்கும் மன்னாதி மன்னனிவர் மறுபடி வரப்போகும் மாரநாதா இவர் மாரநாதா இவர் மாரநாதா இவர் மாரநாதா இவர் மாரநாதா இவர். மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம்.
இருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாலினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவே காரிருள் வேளையில் கடும் குளிர் நேரத்தில் ஏழை கோலமதாய் பாலினில் வந்த மன்னவனேவும் மாதயவே தயவே விண்ணுலகில் சிம்மாசனத்தில் தூதர்கள் பாடிடவே
பலியாக தந்த அவர் அன்புக்கு இணை இல்லையே. நாசரேத்திலோ ஒரு நன்மை பிறந்ததே, நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. நாசரேத்திலோ ஒரு நன்மை பிறந்ததே, நம்பினோர்க்கெல்லாம் அது நன்மை அளித்ததே. சில்லான குளிர் காற்று, சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது. மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம்மை சீய மண்ணில் ஊதித்தார். சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேலை இது. மண்ணின் மாந்தரும் கதரும் வேலை இது. நம்மை சீய மண்ணில் ஊதித்தார், நம்மை சீய மண்ணில் ஊதித்தார். Let's welcome our Sunday class choir on the stage. ஹல்லேலூயா ஆமென். என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் நம் முடிவாக ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கண்டிப்பாக நாம் கேட்டு தான் போக வேண்டும். எனவே இந்த அருமையான மாலை வேளையிலும் ரொம்ப நேரம் இல்லை, ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு சில வார்த்தைகளை நான் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து விட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஜஸ்ட் 5 minutes தான். சரி, கிறிஸ்மஸ்னால் உங்களுக்கெல்லாம் என்ன மனசில் ஞாபகம் வருது? கிறிஸ்மஸ், சாண்டா கிளாஸ், ஓகே. அப்புறம்
ஸ்டார். ஆமென். ஸ்டார் எதை குறிக்கிறது? கிறிஸ்மஸ் ஸ்டார் எதை குறிக்கிறது? நம்மை ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு காரியத்தை குறிக்கிறது. ஏன்னால் கிறிஸ்மஸில் இந்தந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணிடுறோம், இது கிறிஸ்மஸ்னா கிஃப்ட்ஸு அப்படின்னு நினச்சிடும். கேண்டில்ஸ் கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ்னா என்னது, சந்தோஷம் கொண்டாட்டம். கிறிஸ்மஸ்னா நல்லா மத்தியானம் எல்லோரும் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, அப்படி தானே, நல்ல சாப்பாடு. ஆமென். கிறிஸ்மஸ்னால் என்னது, நிறையா இந்த பெல்ஸ், இங்கே கூட நீங்கள் பெல்ஸ் பார்த்துருப்பீங்க. கிறிஸ்மஸ்னால் என்னது, கேரல் சிங்கிங், கிறிஸ்மஸ் கீதா பாடல்கள். ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம் ஏதோ கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தோட எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு நினைக்கிறோம். அப்படி அல்ல, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஆமென். கிறிஸ்மஸ் கிஃப்ட் எதை குறிக்கிறது? கிஃப்ட்னா என்ன, நீங்கள் எல்லோரும் கேக் கொடுத்துருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் எதை கொடுக்கிறது என்றால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக வெகுமதியாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. பெரிய வெகுமதி என்னன்னா, இயேசு இந்த உலகத்தில் மனுஷனாக நமக்காக அவதரித்தது தான் பெரிய வெகுமதி. ஹல்லேலூயா. கேண்டில்ஸ், நம்ம கிறிஸ்மஸ் பார்க்கும்போது நம்ம சர்ச்சில் கேண்டில்ஸ் இல்லான நிறைய சர்ச்சஸில் என்ன இருக்கும், கேண்டில்ஸ். அது எதை குறிக்கிறது என்றால், தேவன் ஒளியாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இருளான காலத்திலே இயேசு ஒளி கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே பிறந்தார். ஆமென். ஒருவேளை இந்த மாலை வேளையிலே உங்களுடைய வாழ்க்கை இருளாக இருக்கலாம், நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில வந்திருக்கலாம். வியாதியினாலும் பிரச்சனையினாலும் கவலையினாலும் கடன் தொல்லையினாலும் இந்த நாளிலே நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஏதாவது எனக்கு ஒரு நன்மை கிடைக்குமா நீங்கள் நினச்சிருக்கலாம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி கொடுக்கும்படியாக பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்மஸ்னா என்னது, ட்ரீ. அந்த கிறிஸ்மஸ் மரம் எதை குறிக்கிறது என்றால், இப்படிப்பட்ட ஒரு மரத்திலே இயேசு நமக்காக சிலுவையிலே தொங்கி மரித்தார். ஹல்லேலூயா. ஆமென். மரிப்பதற்காகவே பிறந்தார் என்றால் அது யார்? இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. he was born to die. ஆமென். அந்த மரத்தை குறிக்கிறது தான் இந்த கிறிஸ்மஸ் மரம். அடுத்தபடியாக பார்க்கும்போது, கிறிஸ்மஸ் என்றால் கொண்டாட்டங்கள், சந்தோஷங்கள். இதெல்லாம் எதற்கென்றால், நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம எப்படி இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு மாத்திரம் அல்ல, இதோட அடுத்த கிறிஸ்மஸ்க்கு மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இயேசு ஒருவேளை இல்லைனா, இன்னைக்கு ஒரு சிலர் நீங்கள் புதிதாய் வந்திருப்பீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இயேசு பிறக்கும் போது கிறிஸ்மஸ் நாள்ல மாத்திரம் சந்தோஷம் இல்ல, எல்லா நாளும் உங்க வாழ்க்கை சந்தோஷமான நாளா தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன விருந்து? ஆமென். அந்த விருந்து எதை குறிக்கிறது என்றால், நம்ம வசனம் கேட்டோம் இல்லையா, மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் பிரியாணியா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்பா நம்ம பிரெட்டு, என்னைக்காவது நான் பிரெட்டு நினச்சிருப்போம். ஒவ்வொரு நாளும் பிரியாணி சாப்பிட்னா எவ்வளோ சந்தோஷம் இல்லையா? அப்படியாக நம்ம அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஆசையாய், உங்களுக்கு எது ஃபேவரட் ஃபுட்டுன்னு எனக்கு தெரியாது. ஆமென். மெஜாரிட்டியாக எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்? பிரியாணி பிடிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதான் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதனால சொல்கிறேன், உங்களோட ஃபேவரட் ஃபுட் எதுவோ அது அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய வார்த்தை. ஆமென். ஆமென். பெல் எதை குறிக்கிறது? பெல்ஸ் பார்க்குறோம் இல்லையா? எதை குறிக்கிறது என்றால், நாம் அறிந்த நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நற்செய்தியை அறிவிக்கும்படியாக தான் இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாளிலிருந்து நீங்கள் ஆண்டவரை பற்றி அநேக ஜனங்களுக்கு அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். கடைசியாக என்ன? கீதங்கள், ஆமென், பாடல்கள், தேவ தூதர்கள் பாடினார்கள், மேய்ப்பர்கள் துதித்து ஆராதித்தார்கள். எதற்காக என்றால், ஹல்லேலூயா, நாம் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் சம்பந்தப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் எதை குறிக்கிறது? நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாம் வார்த்தையை தியானிக்க வேண்டும், நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய வாழ்க்கையை டெய்லி கிறிஸ்மஸ் நாள் தான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு டெய்லி கிறிஸ்மஸாக இருக்கணும்?
ஆமேன். தினம் இதே சந்தோஷம், இதே மகிழ்ச்சி, இதே சிரிப்பு, ஆமேன், இதே பாடல், இதே துதி இப்படியே இருக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக, உங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்திலே மனுஷனாக அவதரித்தார். ஹல்லேலூயா. நம்மை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நம்ம தேடி வீட்டுக்கு ஒருத்தர், சாதாரண ஒருத்தர் வந்துட்டாலே நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம் இல்லையா? அல்லது ஒரு விஐபி வந்துட்டாங்கன்னா, ஐயோ எங்கள் வீட்டை தேடி நீங்கள் வந்துட்டீங்களே, நீங்கள் கூப்பிட்டுருந்தா நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்போமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் பாருங்க, தேவாதி தேவன் பரலோகத்திலே பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்தவர், ஆமேன், அவர் மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆமேன், அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். ஹல்லேலூயா. அதுதான் கிறிஸ்மஸ். அந்த யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. பிதா தன்னுடைய குமாரனை அன்பின் நிமித்தமாக நமக்காக அனுப்பினதுதான் கிறிஸ்மஸ் நன்னாள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவன் செய்கிற இந்த நன்மைகளை நினைத்து நாம் துதி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோம். ஒரு காலத்திலே கர்த்தாவே எங்களுக்கு கிறிஸ்துவை குறித்து அறிவித்ததினாலே நாங்கள் இன்றைக்கு இங்கே உமது பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறபடியினால் நீர் எங்கள் மத்தியிலே வாசமாக இருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவர் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே புதிதாக வந்திருக்கிற அருமையான சகோதரிகளுக்கு கர்த்தாவே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், சகோதரியை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே தேவரீர் இவர்களுக்கு ஆண்டவரே நீரே மெய்யான தேவன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக அவருடைய உள்ளத்தில் இருக்கிற மனக்கண்களை நீர் பிரகாசிப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பானது சகல ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ஒரு நற்செய்தியாக இருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் உமது ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பின நோக்கம் ஜனங்களை கர்த்தாவே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக அல்ல, அன்பின் நிமித்தம் அவர்களை ரட்சிக்கும்படியாகவே. ஒரு மனுஷனும் கெட்டு போவது உமது சித்தம் அல்ல என்று நாங்கள் வாசிக்கிறபடி கர்த்தாவே தேவரீர் உலகம் முழுவதையும் கர்த்தாவே நீர் ரட்சிக்கும்படியாக இந்த ஒரே பேரான குமாரன் தந்தமைக்காய் ஸ்தோத்திரம். இந்த இயேசுவானவர் ஏதோ ஒரு கிறிஸ்தவத்தின் தெய்வம் மாத்திரம் அல்ல, அவர் உலகத்தின் ரட்சகர். எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்களோ எல்லா மனிதர்களுக்கும் இயேசு ரட்சிப்பு தேவை. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளில் வந்திருக்கிற தர்மையான ஜனங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, ஒரு ஆத்துமா கர்த்தாவே உமது ராஜ்யத்திலே மனம் திரும்பி சேர்க்கும்போது மிகுந்த சந்தோஷம் பரலோகத்திலே உண்டாக்குறமைக்காய் நன்றி கர்த்தாவே. இன்றைக்கு வந்திருக்கிறவர்கள் என்ன தேவையில் வந்திருந்தாலும், எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும், என்ன மனக்கலக்கத்தில் வந்திருந்தாலும், என்ன வியாகுலத்தில் வந்தாலும், என் தேவன் துக்கங்களை எல்லாம் நீ சந்தோஷமாக மாற்றுகிற கர்த்தர் நீராண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் உமது நாமத்தை நோக்கி பார்த்து வந்திருக்கிற இவர்களுக்கு இவருடைய வாழ்க்கையிலே, இவருடைய குடும்பத்திலே, இவருடைய ஜீவியத்திலே நீர் சமாதானத்தை தருகிறமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒரு இளைப்பாறுதலை தருகிறமைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது பிறந்த நாளை குறித்து கேள்விப்பட்டு வந்திருக்கிற இவர்களுக்கு ஒரு ரட்சணை நாளாக மாறினமைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைய ரட்சணை நாளாக இருக்கிறமைக்காய் நன்றி. இவர்களை காத்தருள்வீராக, பலப்படுத்துவீராக. எல்லாம் தீமைக்கு விலக்கி, எல்லா விக்கினத்துக்கும் ஆபத்துக்கும் விலக்கி பாதுகாத்து இவர்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. கர்த்தர் நல்லவர். அருமையான நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் மகிமையான காரியங்களை சபையின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி யாவரும் சேர்ந்து விசுவாசிகளின் ஆத்துமாவே என்று நாம் சொல்லி முடிக்க போகிறோம். வாயிலை திறந்து சொல்லி பார்ப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் எப்பொழுதும் என்றென்றைக்கு விசேஷமாக இந்த நாளிலே இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராமில் ஈடுபட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை